கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியமெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ அத்தனை கதவுகளையும் தேவன் திறக்க போகிறான். யோசிங்களேன், எனக்கு ஒவ்வொரு கதவாக திறந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டதோ யோசித்து பாருங்கள். அத்தனை கதவுகளையும் கர்த்தர் திறக்க போகிறான். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆண்டவர் கதவை திறந்தா பூட்டுறக்கு எந்த சக்திக்கும், எந்த மனிதனுக்கும், எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. அதனால் கர்த்தர் உங்களுக்காக எல்லா கதவுகளையும் திறக்க போகிறார். என்ன கதவுகள் தெரியுமா? உங்களுக்குன்னு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க போகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பிசாசு அடைப்பான், தேவன் திறப்பார். மனிதர்கள் அடைப்பார்கள், தேவன் திறப்பார். ஆனால் தேவன் ஒரு முறை திறந்துட்டார்னா யாராலையும் அடைக்க முடியாது. எனக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை கதவுகளை எல்லாம் திறந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போகிறான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பேதுருவை 4வது காவலாகி உள்காவலிலே அவனை அடைத்து வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 12:5, அப்போஸ்தலர் 12:12 இந்த 2 இடத்திலும் பேதுருவுக்காக ப்ரேயர் நடந்தது. பேதுருவுக்காக ஜனங்கள் ஜெபித்தாங்க. அப்போஸ்தலர் 12:5 பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் பேதுருவுக்காக திருச்சபை மக்கள் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரே, உம்மிடத்தில் அநீதி உண்டா, பாரபட்சம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், சொல்லு அப்படி சொன்னார். இல்லை ஆண்டவரே, பேதுருக்கு ஒரு நியாயம், யோவானுக்கு சகோதரனாகிய யாக்கோப்புக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்ட பொழுது 2 பேருக்கும் ஒரே நியாயம்தான். 2 பேரையும் நான் தான் ரட்சித்தேன், நான் தான் தெரிந்து கொண்டேன், நான் தான் சீசராக்குனேன். அப்போ நான் கேட்டேன், பேதுருவை மட்டும் உயிரோடு பாதுகாத்துட்டீரே, யாக்கோப்பை மட்டும் சிறைச்சேதம் பண்ண விட்டுட்டீரே ஆண்டவர்ன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் கிரியை செய்வதற்கு எனக்கு ஜெபம் தேவை. நான் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு எனக்கு ஜெபம் தேவை. எங்கே ஜெபம் நடக்குதோ அங்கே நான் கிரியை செய்வேன். பேதுருவுக்காக ஜெபித்தாங்க, நான் விடுதலையை கொடுத்தேன். யாக்கோப்புக்காக ஜெபித்து இருந்தால் யாக்கோப்பையும் விடுதலையாக்கியிருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவை ஜெபம். பாருங்கள், தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறான். அப்போஸ்தலர் 12:10 வாஸ்து பார்த்தா ஒவ்வொரு கதவுகள் திறக்கப்படுகிறது. என்ன கதவுகள்னா, இரும்பு கதவுகள். இரும்பு கதவுகள். இரும்பு கதவின் முன்பாக வந்து நின்ற பொழுது தானாய் கதவுகள் திறந்தது. இன்னைக்கும் உங்களை அடைச்சி வச்சிருக்காங்க கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தானாக திறக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் அப்பா. ஒரு புதிய வழிகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.